ரீசெண்டாக ஐபிஎம்மில் நியர்லி 8,000 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த கம்பெனி சிஇஓ அரவிந்த் கிருஷ்ணா சொன்ன ஒரே விஷயம், அந்த கம்பெனி ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தே ஹாவ் டு ரிமூவ் ஃபியூ தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் ஹெச்ஆர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். இன்னொரு பக்கம் ஜோவோட சிஇஓவான ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் நீ ஹைப்பேலாம் கேட்காதேப்பா, ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஏஐ டூலே வந்து கோட் உங்களுக்காக ரைட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் வான் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஃபிக்மா, ஃப்ரேமர், கூகுளோட ஸ்னிச், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்தா டிசைனை கொடுக்குற மாதிரியும் மாறிடுச்சு. என்னடா ரொம்ப பயப்படுத்துறீங்க, இந்த ஏஐன்னு அவ்வளோ டேஞ்சரா? இப்போ 2025 எந்த ஜாப்ஸ்லாம் சேஃபாக இருக்குது, எந்த ஜாப்ஸ்லாம் வந்து ஏஐனால் போக போகுது, என்னென்ன ஜாப்ஸ்லாம் புதுசாக வரப்போகுது, அண்ட் இதில் சர்வை பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அண்ட் ஃபியூச்சர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கிறாங்களா? எக்ஸாக்டாக இப்போ இருந்து அப்படியே 100 இயர்ஸ் முன்னாடி இதே சேம் ப்ராப்ளம் அப்படியே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 1910, 1920 அந்த ஸ்டேஜ்லாம் வந்து மிஷின்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ பீப்புள் ஒர்க் பண்ணுறதை மிஷின் வந்து அப்படியே ஆட்டோமேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 1000 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிஷின்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சு 50-100 பீப்புள்னு மாறிடுச்சு. கட் பண்ணால் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு சேம் அதே ப்ராப்ளம் மாதிரி வந்து நிற்கிது. த ட்ரூத் அபவுட் ஏஐ அண்ட் ஜாப்ஸ். இனிமேல் ஏஐங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு செல்ஃப் டிரைவ் கார்ஸோ ரோபோட்ஸோ அந்த மாதிரி மட்டும் கிடையாது. உங்கள் ஃபேவரட் டிசைன் டூலாக இருக்கலாம். இட்ஸ் ரைட்டிங் கான்டென்ட் அண்ட் கோட் ஃபார் யூ, இட்ஸ் அனலைசிங் த டேட்டா, ஈவன் இட்ஸ் டாக்கிங் டு யுவர் கஸ்டமர்ஸ். அவ்வளோ முன்னாடிலாம் வந்து மெயில் போடணும் அப்படின்னா ப்ராப்பராக கிராமர்லாம் பக்காவாக பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளாக கரெக்ட் பண்ணி போடுவோம் இல்லையா? பட் இப்போது ஜஸ்ட் மெயில் போடுறோம் அப்படின்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதிட்டு அதை அப்படியே சாட் ஜிபிடியோ இல்லை டீப்சீக்டையோ கொடுத்து இதை வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்டில் மெயில் ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும்னு சொல்லி அது வந்து எந்த டோனில் இருக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன மெயில் கண்டென்ட்டோ அதை அப்படியே கொடுத்துருது. அதை கூட விடுங்க, இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டிங் போனோம். அப்படி அந்த டேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடியில் போயிட்டு ஃபர்ஸ்ட் டேட்டிங்கில் ஒரு பொண்ணுங்கிட்ட என்னெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு அது என்னெல்லாம் சொல்லிச்சோ அதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணி அப்புறமா போயிருக்கா. அப்படி பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஸோ இப்படி மோஸ்ட்லி எல்லாமே ஏஐன்னு மாறிட்டே இருக்குது. ஸோ அதில் இப்போ என்னென்ன செக்டார்ஸ்லாம் ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோ, மீடியம், ஹை அப்படின்னு பிரித்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் லோ ரிஸ்கில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஹெல்த் கேர் அண்ட் நர்சிங், இது வந்து மெயின்லி பேஷண்ட்டோட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களோட டேரெக்டாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கிறதுனால ஏஐனால் இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து லோ ரிஸ்கில் இருக்குது. தென் கிரியேட்டிவ் லீடர்ஷிப், இப்போ ஏஐ வந்து லீடர்ஷிப்புமே மேக்ஸிமம் மாற்றிட்டு இருக்கு. பட் அந்த லீடர்ஷிப்பில் வந்து ப்ராப்பர் க்ரியேட்டிவாக எல்லாமே கரெக்டாக யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சு ப்ராப்பராக மூவ் பண்ணுற ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னா இந்த ஃபிலிம் டேரக்டர்ஸு, நாவலிஸ்ட், கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். தென் ஹியூமன் சென்டர்ட் யூஎக்ஸ் டிசைன். இந்த இடத்துல யூஐ யூஎக்ஸ்ன்னு சொல்ல கிடையாது, யூஎக்ஸ் டிசைன். ஏன்னா யூஐ மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, யூஎக்ஸை அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா ரியல் வேர்ல்ட் பீப்புள்கிட்ட போய் நீங்கள் பேசி அவங்ககிட்ட அந்த டேட்டாலாம் வாங்கி இன்டர்வியூ எடுத்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் வாங்கி அதை வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டு எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக பில்ட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராசஸ் இருக்கும். என்ன தான் வந்து சாட் ஜிபிடி, டீப்சீக்லாம் ப்ராப்பர் ரிசர்ச்லாம் பண்ணி நம்ம டேட்டா கொடுத்தா கூட அதுக்கிட்ட வந்து பழைய டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கிட்ட வந்து ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹியூமன் சென்டர் டிசைன், யூசர் ரிசர்ச் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதில் வந்து ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். தென் மென்டல் ஹெல்த் அண்ட் கோச்சிங், லைக் இந்த மாதிரி வந்து தெரபிஸ்ட்டு, கரியர் லைஃப் கோச்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக பீப்புள் டு பீப்புள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதையுமே வந்து மேக்ஸிமம் ஏஐ சேஞ்ச் பண்ணாது. இது நிறைய போல் எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்ஸ், கார்பெண்டர்ஸ் இவங்களையும் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணாது. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தென் மெயின்லி ஆண்டர்ப்ரனர்ஷிப்புமே வந்து மேக்ஸிமம் லோ ரிஸ்க் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவோ இல்லை சோலோப்ரனராகவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணி அதிலிருந்து ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ பில்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுவும் தூக்கி ஒரு ரிஸ்க்லேயே வைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து மீடியம் ரிஸ்க்குள்ளே போகலாம். மீடியம் ரிஸ்கில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது எஸ்இஓ அண்ட் கான்டென்ட் ரைட்டிங். லைக் இந்த பிளாக் ரைட் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாஸ்லாம் கான்டென்ட் மேக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. லைக் மீடியம் ரிஸ்கில் வைக்கிறேன். அது ஏன் அப்படின்னா இப்போ சாட் ஜிபிடியோ டீப்சீக்டையோ போயிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, கொடுத்து வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் பிளாகாக மாற்றிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுவே எக்ஸாக்டாக ஒரு பெரிய பிளாகை கொடுத்து அது என்னெல்லாம் மாற்றணும், எப்படிலாம் கொண்டு போகலாம், அது எப்படிலாம் வச்சோம்னா அது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்லி மாற்றும். அண்ட் இப்போது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டே வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்லி பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபீல்டை மீடியம் ரிஸ்கில் வைக்கிறேன்.
தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஏஐனால அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. லைக் இந்த மாதிரி எஸ்இஓ பண்ணோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி, கான்டென்ட்லாம் கரெக்டாக மேக் பண்ணி, கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து, அதை வந்து கரெக்டாக ஆப்டமைஸ் பண்ணி, எக்ஸாக்டாக கொடுத்தோன்னா தான் அது வந்து ரேங்கிங் ஆகி கொடுக்கும். பட் இப்போ இருக்க ஒரு சில டூல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுது. ஸோ அந்த ஏஐ வந்து அந்தளவு இந்த மார்க்கெட்டிங் இம்பாக்ட் ஆகலை. ஸோ அதனால அது மீடியம் ரிஸ்கில் வைக்கிறேன். தென் ஹெச்ஆர்ஸ். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்டர்வியூ அட்டெண்ட் போனார். அவர் நல்லா டிப் டாப்பாக ரெடி ஆகி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் உட்காந்தா ஆப்போசிட்டில் இருக்கவங்க மனுஷனே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஏஐ வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துச்சு. ஜஸ்ட் இவர் சொல்கிற கொஸ்டின்க்குலாம் அதை கேட்டுட்டு அது ரெஸ்பான்ஸ் கொடுத்து, அது ஒரு கொஸ்டின் கேட்குது, அதுக்கு இவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இப்படியே மாற்றி ஒரு டைரக்ட் பீப்புள் இருக்க மாதிரி அந்த ப்ராசஸ் போச்சான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் எடுத்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இவங்க தேர்வானா தேர மாட்டானான்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதை வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணி அதை வந்து ஃபர்தர் இன்டர்வியூ ப்ராசஸ் கொண்டு போயிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இப்போ ஏஐ வந்துருச்சு. பட் இப்போதைக்கு ஏஐ வந்து ஃபில்டர் பண்ணுது. பட் அது ஃபைனல் டெசிஷன் வந்து ஹியூமன் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஃபீல்டை மீடியம் ரிஸ்கில் போடுறேன். இதை தாண்டி ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸு, எஜுகேஷன் சைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து மீடியம் செக்டரில் வருது. இப்போ வருது ஹை ரிஸ்க் செக்டார்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா, ரைட் நீங்கள் ப்ராப்பராக ஸ்கில்டு பர்சனாக இருந்து லாஜிக்லாம் கரெக்டாக போட்டு நல்லா கோட் எழுதுகிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் உங்களுக்கு கோடிங்குமே பேசிக்காக தான் வரும், லாஜிக்கல் திங்கிங்குமே ப்ராப்பராக இல்லை, சின்ன பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட ChatGPT தான் போவீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் தான். அது ஏன்னா இப்போ நிறையா டூல் இருக்குது. இப்போ கிளாட் இருக்கட்டும், இல்லை கோபைலட் இருக்கட்டும், நிறைய டூல்ஸில் ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ரெடி பண்ணி அதுவே ப்ராப்பராக போட்டு கொடுக்குது. ஸோ அதனால் உங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக ஸ்கில்டு பர்சனாக ப்ராப்பர் கோடெலாம் போடுற மாதிரி வைக்க முடியுதோ வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா யுவர் அண்ட் சேஃப் ஜோன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் தான். தென் டேட்டா என்ட்ரி அண்ட் ப்ராசஸிங். இதை வந்து மேக்ஸிமம் நிறைய ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இந்த கிளர்க்ஸு, அட்மின்ஸ், பேக் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் ஒரே டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. அந்த எல்லா டேட்டாவையும் வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல போய் போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு டேயில் இவ்வளோ 20 டேட்டாஸ் போடணும், இல்லை 50 டேட்டாஸ் போடணும்னு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பர்சன் செப்பரேட் சாலரி கொடுத்து அவருக்கான டைம் ப்ராப்பராக கொடுத்து, இப்போ 1 வீக் 2 வீக் 3 வீக் அந்த மாதிரி டைம் கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இப்போ இருக்க ஏஐ டூல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் அதை ஆட்டோமேட் பண்ணி எக்ஸாக்டாக அப்படியே ரன் பண்ண விட்டுறது. அண்ட் அதுக்கான காஸ்ட்டும் கம்மி அண்ட் அதுக்கான டைமும் கம்மி. லைக் இந்த மாதிரி ஒரே ப்ராசஸ் வந்து ஒரு 4 சிஸ்டமில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேப்டாப்பில் ஒரு 500 டேட்டாஸ் வரும். அடுத்த 500 டேட்டாஸ் வந்து அடுத்த லேப்டாப்பில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் லேப்டாப்பில் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். லைக் இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப், ப்ராசஸிங் ஜாப்பில் இருந்தீங்கன்னா, சாரி டு சே திஸ், கொஞ்சம் ரெட் ஜோனில் தான் இருக்கீங்க. தென் கஸ்டமர் சப்போர்ட். இதுவும் மேக்ஸிமம் எல்லாம் கம்ப்ளீட்லி மாறிட்டுருக்கு. ஒரு கம்பெனியில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கணுன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பீப்புள் எடுத்து அவங்க டேரெக்டாக பேசி அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அது கம்ப்ளீட்லி அப்படியே ஆட்டோமேட்டாக மாறி இந்த சேட் பாட் அது மாதிரிலாம் வந்து கஸ்டமர் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொடுத்து எக்ஸாக்டாக டெலிவரி பண்ணுது. தென் பேசிக் கிராஃபிக் டிசைன், லைக் லோகோஸ் மேக் பண்ணுறது, சோஷியல் மீடியா மேக் பண்ணுறது, இது எல்லாமே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏஐ யூஸ் பண்ணி நடக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறதா இருந்தாலோ, இல்லை வந்து டிசைன் எல்லாமே காமனாக யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, இல்லை லோகோஸு, சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் ரொம்ப பேசிக்காக பண்ணாலோ உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கேன்வாலே ஏஐ வந்துருச்சு, அடோபோட ஃபயர்ஃப்ளை இருக்குது, ஏன் ஃபிக்மாவில் கூட ஃபிக்மா பஸ்ன்னு ஒன்று விட்டு அதில் வந்து போஸ்டர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் விண்டோ 3 க்ரியேட் பண்ணால் போதும். அதை க்ரியேட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் டேரெக்டாக மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 200லேருந்து 250 போஸ்டர்ஸை ஜஸ்ட் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதே போல் யூஎக்ஸ் யூஐ டிசைன்லேயும் யூஐ மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ரிஸ்கில் தான் இருக்கீங்க. அதே அப்படின்னா இந்த கிளாட், v0.dev இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா எக்ஸாக்ட் யூஐ மேக் பண்ணி கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துல யூஐக்கான ஸ்கோப் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால தான் முன்னாடி சொன்னேன், யூஎக்ஸுங்கிறது லோ ரிஸ்கில் இருக்குது, ஆனால் யூஐ மட்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஹை ரிஸ்க் தான். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுட்டு யூஎக்ஸில் மெயின் ஃபோக்கஸை அண்ட் ஹைலி ஸ்கில்டாக இருக்க பாருங்கள். இதை தாண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெலிமார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் காமனாக இருக்கிறது மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஏஐ வந்து இவ்வளோ விஷயத்தை பண்ணுது இல்லையா, ஏஐனால் பண்ண முடியாதுன்னு ஏதோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. த லிமிட்ஸ் ஆஃப் ஏஐ. அந்த ஏஐனால் காமன் சென்ஸோட ரியலாக இருக்க ஆக்சுவல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. ஆல்சோ அந்த ஏஐ கிட்ட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. லைக் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது, லைக் பீப்புளை வந்து எம்பத்தைஸ் பண்ணுறது, பீப்புளை ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ஏஐ சரிப்பட்டு வராது. தென் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ லீடராக இருக்கீங்க அப்படின்னா அந்த லீடர்ஷிப்பில் ப்ராப்பராக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பக்காவான டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ChatGPT என்ன தான் வந்து பேசிக்கான ஹெல்ப் பண்ணாலும் எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதை வந்து கொடுக்கறது சான்ஸ் இல்லை.
ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கில் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த ஏஐக்கு வந்து இப்போதைக்கு அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. என்னதான் நிறைய ஜாப்ஸை ஏஐ அழிச்சாலும் அதே ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸை கிரியேட் பண்ணி தான் இருக்குது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் சொல்லலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரில் ஜஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட்டை போட்டு ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கொடுக்குறது, லைக் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் ப்ராம்ப்ட் போட்டால் கரெக்டாக அதுக்கு அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டடி. தென் ஏஐ ட்ரைனர்ஸ், இப்போ ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க டேட்டாஸ்லாம் எக்ஸாக்டாக ஃபீட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ட்ரைனர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் ஏஐ பவர்ட் கிரியேட்டர்ஸ், லைக் இந்த மாதிரி மிட் ஜர்னி, சோரா, வியூ, கன்வே இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக ஸ்டோரிஸ் மேக் பண்ணி அதை எங்கே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னமும் ஃப்யூச்சரில் ஏஐ வச்சு நிறைய ரோல்ஸ் வரவும் போகுது. அது என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சரி, ஓகேப்பா, இப்போ நீ சொன்னது வந்து லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் இதெல்லாம் ஓகே. அண்ட் அதில் வந்து ஏஐ எப்படிலாம் இம்பாக்ட் பண்ணியிருக்கு, அண்ட் ஏஐ வந்து என்ன ஜாப்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு எல்லாம் ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் யூ டூ நவ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மாஸ்டர் த டூல்ஸ். ChatGPT, DeepSeek, Perplexity, Canva AI, Figma AIன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கற்றுக்க முடியுதோ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ண பாருங்கள். அப்படி அப்டேட் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் எப்படி பண்ணுறதுன்னு கோர்ஸ் எடுக்கலாம். இல்லை எஃபிஷியண்ட்டாக வந்து ChatGPT யூஸ் பண்ணி எப்படிலாம் அவுட்புட் எடுக்கலாம்ங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராம்ப்டெல்லாம் எப்படி ப்ராப்பராக எடுத்து அதுலேருந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறதுங்கிற ஸ்கில் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கணும். தென் மெயின்லி கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸாக்டாக லேர்ன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மற்றது இல்லைனாலும் பரவாயில்ல, இதை வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் ஸ்கில் இது எல்லாமே ப்ராப்பராக வேணும். லாஸ்ட்டாக உங்கள் ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியும் மிஷின் எஃபிஷியன்சியும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸாக்டான அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஓகேயா? நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வெளியே வரீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்க மாதிரி ப்ராப்பராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐடியில் இருக்க ஃபியூச்சர் ப்ரூஃப் கரியர் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். இதுலேயும் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்கான கோடிங் நாலேஜ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றத்துக்கும் ஆகாது. ஜஸ்ட் எல்லாமே டீப்பாக கற்றுக்கிட்டு ஸ்கில்ஸ் எல்லாமே டாப் நாட்ச்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ப்ராப்பராக இருக்கும். இது ஃபியூச்சர் ப்ரூஃப் தான். அது ஏன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி கோட் வச்சு தான் இருக்க முடியும். அண்ட் ஏஐ டூல் தான் இருந்தாலுமே கூட அதில் எக்ஸாக்டாக என்னெல்லாம் கொடுக்க முடியும், என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஒருத்தர் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஏஐ டூல்லாம் யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக கொடுக்கறதுக்கும் கோடர் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தென் யூஎக்ஸ் டிசைனர் வித் ஏஐ நாலேஜ். ஏஐ வச்சு ப்ராப்பராக ஒரு யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. லைக் ஹியூமனை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக போடுறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள். தென் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்பர் ஸ்கோப் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அவ்வளோதாங்க. என்ன தான் வந்து ரிஸ்க் இருக்குது அதுக்குன்னு சொன்னாலும் ஏஐ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு உங்களை வந்து ப்ராப்பராக டியூன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு கம்யூனிகேஷன்லாம் பில்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ணிவிட்டு லீடர்ஷிப் ஸ்கில்லாம் பில்ட் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஏஐ won't replace you, but the person who knows how to use AI will replace you. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக போட்டுட்டு எல்லாமே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு எக்ஸாக்டாக என்ன கற்றுக்கணுமோ, என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணுமோ அப்படியே ப்ராப்பராக டெவலப் பண்ணி உங்களை நீங்களே ரெடி பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.